சமோசா ஸ்வீட்டு வச்சு இந்த மாதிரியெல்லாம் பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணலைங்க. ஸ்வீட்டு அப்படின்னா அது இந்த மாதிரி பார்க்குறக்கு அழகாக இருக்கணும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கணும், ஈஸியாக பண்ணிக்கூடியதாக இருக்கணும். அந்த மாதிரி ஒன்று யோசிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி மட்டும் பாருங்கள். அப்போ தாங்க இதோட டேஸ்ட்டே தெரியும். வாங்கிட்டு வந்தது சமோசா பண்ணுறக்கா இருந்தாலும் அதில் கிழிஞ்சதையெல்லாம் எடுத்து வச்சு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதையும் இந்த மாதிரி பகுதியளவு கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பீஸ் எடுத்து இந்த மாதிரி மடக்கிக்கணும். அதாவது அந்த பக்கம் இந்த பக்கம் மாதிரி 2 சைடுமா மடக்கி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் ஷேப்பு கிடைக்கும். இதையும் ஒரு ஸ்டிக்கை வச்சு சென்டரில் அப்படி லைட்டாக குத்தி விட்டதுக்கப்புறமா நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறமா எண்ணெயை சூடாக வச்சுக்கலாம். எண்ணெய் ரொம்ப சூடாக வேண்டாம், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும், ரொம்ப கிறிஸ்பியாகவும் வேண்டாம். இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் எண்ணெயில் என்னமோ ஃபுல்லாக ஃப்ளவராக இருக்குது அப்படின்னு சொல்லி பையனும் ஹெல்ப் பண்ணி 2 பேருமா சேர்ந்து எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துடும். இப்போ ஃப்ரை பண்ணி இருக்கிற இதில் அந்த ஸ்டிக்கை மட்டும் மெதுவாக மாற்றி எடுத்துடலாம். இனி அடுத்தது நம்ம சாக்லேட்டு மெல்ட் பண்ணி எடுத்துவோம். இந்த மாதிரி தண்ணி சூடானதுக்கப்புறமா நம்ம கிட்ட இருக்கிற எந்த சாக்லேட் ஆனாலும் அந்த சாக்லேட்டை இந்த மாதிரி நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற இதை எடுத்து அந்த சாக்லேட்டு லைட்டாக முக்கினதுக்கப்புறமா ஏதாவது ஒரு நட்ஸை இந்த மாதிரி நல்லா பிடிச்சி எடுத்துக்கணும். இப்போ அந்த நட்ஸையும் இதை மாதிரி நல்லா முக்கினதுக்கப்புறமா ஜீரா அப்படிங்கும்போது நான் ஆல்ரெடி குலாப்ஜான் வாங்கினதோட ஜீரா இருந்ததுனாலேயே அதையே இதில் மேலே ஊற்றிட்டேன். நம்ம சாதாரணமாக வீட்டில் குலாப்ஜான் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி ஜீரா பண்ணுவோம் அதே மாதிரியே நீங்கள் பண்ணால் போதும். இதையும் மேலே ஊற்றுனதுக்கப்புறமா இப்படியே சாப்பிட்டுக்கலாம், இல்லை கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு கூலானதுக்கு அப்புறமேனாலும் சாப்பிட்டுக்கலாம். எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸு கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தாங்க இதோட அருமையாக தெரியும். கெஸ்ட்டு வரும்போது இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்ககிட்ட கிடைக்கிற அந்த பாராட்டு இருக்கிறதே கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட்டு அப்படிங்கும்போது வேறு லெவலில் தாங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.